ஒரு போர்ட்ரேட் டிராயிங் வரைக்குள்ளே நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்க போலேயே அவுட்லைனும் போடணுன்ட்டு நினைப்போம். ஆனால் அது எப்பயுமே கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. அங்கங்கே கொஞ்சம் ஸ்லைடாக மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். பட் இந்த ஒரு மெத்தட் மூலிமா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ஈஸியாக 30 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு பர்ஃபெக்டான ஃபேஸ் போர்ட்ரேட் அவுட்லைன் கொண்டு வர போகிறோம். ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு மோனிக் ஆர்ட்ஸ். இந்த வீடியோவில் எப்படி வந்து கரெக்டாக கிரிட் யூஸ் பண்ணி குயிக்காக ஒரு போர்ட்ரேட் அவுட்லைன் போடலான்னு தான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம பேப்பரில் ஃபஸ்ட்டு கிரிட் வந்து போட்டுக்கலாம். எப்படி கிரிட் போடுறதுனா, நான் 1:1 ரேஷியோவில் தான் நான் வந்து கிரிட் போட போகிறேன். 1:1 ரேஷியோனா ஒன்றும் இல்லை, 1 சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் டாட் வச்சு அதை நம்ம லைனாக கனெக்ட் பண்ணி விட்டுக்க போகிறோம். கீழேயும் 1 சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் வந்து டாட் வச்சுக்க போகிறேன். மேலேயும் அது மாதிரி 1 சென்டிமீட்டர் வந்து டாட் வச்சுட்டு அந்த 2 டாட்டையும் வந்து லைனாக கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். எதுக்கு நான் வந்து 1:1 ரேஷியோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு கரெக்டாக நமக்கு வரணும் இல்லையா, எக்ஸாக்டான ஃபேஸ் போர்ட்ரேட் நமக்கு கிடைக்கணும் இல்லையா, அதனால மட்டும்தான் நான் வந்து 1:1 ரேஷியோ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கிரிட் ஏற்கனவே யூஸ் பண்ண தெரியும்னா நீங்கள் 2:2 ரேஷியோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் 1:1 ரேஷியோ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன். அதேமாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ரோ கனெக்ட் பண்ண மாதிரியே இப்போ காலமையும் வந்து டாட் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே தான், 1 சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் டாட் வச்சு காலமையும் கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணலாம். 3 to 4 hours ஆகிடும் ஃபுல்லாக அவுட்லைன் பண்ணுறதுக்கு. கிரிட் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து அவுட்லைன் வந்து 30 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஷேடிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 hours முடிச்சிடுவாங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம கிரிட் போட்டு முடிச்சாச்சு. பேப்பரில் வந்து நம்ம கிரிட் போட்டோம் இல்லையா, இப்போ இதில் ரோ எத்தனை இருக்குது, காலம் எத்தனை இருக்குன்ட்டு எண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு ஆப் வேணும். இந்த ஆப் தான் அது, ட்ராயிங் கிரிட்ன்ட்டு இருக்கும். நம்ம ட்ரா பண்ண போகிறோம் இல்லையா, அந்த ஒரு இமேஜை நம்ம அந்த ஆப்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோ எத்தனை இருக்குது, காலம் எத்தனை இருக்குன்ட்டு எண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ரோ வந்து 29, காலம் வந்து பார்த்திங்கன்னா 21 இருந்துச்சு. அதை என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அதுவே வந்து கிரிட்டு போட்டு கொடுத்துரும். ஆனால் அதில் இருக்க ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்கொயர் கிடையாது. அதுவே கேல்குலேட் பண்ணி ஒரு ஸ்கொயரை போட்டு கொடுத்துருக்கு. ஸ்கொயர்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டான ஸ்கொயர் நமக்கு போட்டு கொடுத்துரும். இப்போ வந்து அந்த பாக்ஸஸ் லைன் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸோட லைன்லாம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப திக்காக இருக்குது. 1 வச்சுக்கிறேன். 1 வச்சுட்டு ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு எட்ஜ் வந்து வேணும், அவுட்லைன் போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 அந்த 7th பாக்ஸ்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நான் ட்ராயிங் போட்டு வச்சுருக்கேன். அந்த கிரிட் பேப்பர்லேயும் அந்த பாக்ஸ் எத்தனை இருக்குன்னு அப்படியே 7 பாக்ஸை கேல்குலேட் பண்ணி 7th பாக்ஸ்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கேருந்து அப்படியே நான் அவுட்லைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரியே எங்கெங்கெல்லாம் வந்து லைன்ஸ்லாம் போகுதோ அந்த பாக்ஸ்க்குள்ளேயே அந்த லைன்ஸ்லாம் வந்து அப்படியே வரைஞ்சிக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக நம்ம வந்து அவுட்லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா சார்கோல் பென்சில் மீடியம். நான் வந்து நல்ல டிப்பை ஷார்ப்பாக வச்சுக்கிறேன். நான் திரும்பவும் மேலேயே வந்து அவுட்லைன் போட போகிறேன். எதுக்கு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா, நமக்கு வந்து அந்த கிரிட் லைன்ஸ் வந்து தேவையில்லை, நமக்கு அந்த அவுட்லைன் மட்டும்தான் வேணும். இப்போ வந்து நம்ம சார்கோல் பென்சிலால் எழுதிட்டு எரேசர் வச்சு அழைச்சினா அது வந்து ஃபுல்லாக போகவே போகாது. ஏன்னா அது வந்து கரி இல்லையா, அதனால். இப்போ நான் ஃபுல்லாக அவுட்லைன் வந்து போடுறேன். அது வந்து நான் அழிச்சு காட்டுற பாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு பென்சிலால் அவுட்லைன் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு ரேஞ்சுக்கு நமக்கு வந்து இந்த எரேசர் வச்சு அழைக்கக்குள்ளே கிடைக்கும். நம்ம வந்து டார்க்காக வந்து
அவுட்லைன் போடக்கூடாது சார்கோலில். நான் ரொம்ப லைட்டாக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதுவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டார்க்காக இருக்குன்னு தெரியுது. இது வந்து மீடியம் பென்சில் தான். நீங்கள் இதுவே சாஃப்ட்லாம் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து டார்க்காக இருக்கும். அதனால் நீங்கள் மீடியமே வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து எரேஸ் பண்ணி காட்டுற பாருங்கள். ஃபஸ்ட்டு பண்ண அந்த ஒரு பென்சில் திக்னஸ்க்கே வந்து வந்துடுச்சு. அவுட்லைன் போகிறது எப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேட் பண்ணுறது என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.